வடசென்னை மக்களவைத் தொகுதி வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சென்னை ராணிமேரி கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அதிகாரிகள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. விவரங்களோடு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் தற்போது ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கு, விவிபிஏடிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் தற்போது கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது அந்த எந்தெந்த அறைகள்லாம் அந்த எந்திரங்கள் மின்னணு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சீல் வைக்கும் பணிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒவ்வொரு தொகுதிகளாக வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா திருவிக நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவெற்றியூர், ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் ராயபுரம் முக்கியமாக பதற்றமான ஒரு வாக்குச்சாவடியாக பார்க்கப்படக்கூடிய இந்த தொகுதிகளுடைய மின்னணு எந்திரங்கள் அனைத்துமே தற்போது ராணிமேரி கல்லூரியில் தொகுதி சட்டமன்ற அந்த 6 சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த ஸ்ட்ராங் ரூம்லாம் சீல் வைக்கும் காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் 1147 வாக்குச்சாவடி இருக்கு. அந்த 1147 வாக்குச்சாவடிகளில் 1476 கட்டுப்பாட்டு கருவிகள் இருக்கு. இது இல்லாம விவிபேட் மற்றும் அந்த வாக்குப்பதிவு எந்திரம் என அனைத்துமே இந்த இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல சீல் வைக்கப்பட்டோன்னா அந்த பகுதி எப்போ அந்த எண்ணப்படுகிறதோ அப்போதுதான் அந்த திறக்கப்படும். அது வரைக்கும் யாருமே அந்த பக்கம் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாகவே சிசிடிவி காட்சி கண்காணிப்பில் இருக்கு. 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை, துணை ராணுவ படையினர் உள்ளிட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வெளியில நின்று பார்க்கலாம், பார்வையிடலாம். அவர்களுடைய சந்தேகங்களை அதிகாரிகளிடம் கேட்டுவதற்கும் கூட இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம், காவல் கட்டுப்பாட்டு அறை, தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறை, முகவர்கள் காத்திருப்பு அறை என்று மருத்துவ குழு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலிருந்து 100 மீட்டர் தூரம் வரைக்கும் எந்த வாகனங்களும் நிறுத்தக்கூடாது. வெளி வாகனங்கள் எதற்கும் அனுமதி கிடையாது. அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே உள்ளே செல்வதற்கு பாஸ் வச்சிருக்கவங்க மட்டுமே உள்ளே அனுமதி என்று கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இந்த வாக்கு பணி முடிந்த இந்த எந்திரங்கள் வைக்கும் இடமானது பாதுகாக்கப்படுகிறது. நீங்க மேல தற்போது பார்க்கலாம், ஒவ்வொரு அறையாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக அமைக்கப்பட்ட இடங்களில் துணை ராணுவ துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்புடன் சீல் வைக்கும் பணியானது தற்போது நடந்துட்டு இருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.